ஸோ ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாசா வந்துட்டு ஒரு புதிய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிலாவில் வந்துட்டு ஹியூமன்ஸால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்துட்டு ஹியூமன்ஸை நாங்கள் அங்கே கொண்டு போய் ஸ்டே பண்ண வச்சு அவங்கள பல வருஷங்களை வந்துட்டு அங்கே வாழ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாசாவை இது முன்னெடுத்து சொல்கிறதுனால இது சாதாரண விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கூடிய சீக்கிரமாகவே இதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்த எங்கே தான் அவங்க லேண்ட் பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன்ஸை கொண்டு போகிறது சரி, எந்த இடத்துல தான் கொண்டு போய் இறக்கி விட போகிறாங்க, எந்த இடத்துல சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நிலாவில் இருக்க சவுத்து போலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்குலரான ஏரியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு வெளிச்சமாக இருக்காது. இப்போ பூமிக்கு சில இடத்துல வந்துட்டு வெளிச்சம் படாத இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிலவுக்கும் சூரியன் படாத இடம்னா அது சவுத் போல் தான். ஸோ அந்த இடத்துல தான் கொண்டு போய் லேண்ட் பண்ண போகிறாங்க. இதை தொடர்ந்து ஆஸ்ட்ரோனட் வந்துட்டு வீக்லி இல்லை மாதக்கணக்கில் பல வருஷமாக அங்கே ஸ்டே பண்ணி வாழ போகிறாங்க. ஸோ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே போவோம். தொடர்ந்து என்னென்ன இருக்குன்னு வரிசையாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமோட பேர் ஆர்டிமஸ் ப்ரோக்ராம். இது வந்துட்டு ஜஸ்ட் வெறுமனே ஹியூமன்ஸை கொண்டு போயிட்டு நிலாவில் இறக்கி விட்டுறதுக்கு நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து என்னென்னா ஒரு பேஸாக பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு தெரியும், நாசாவில் சரி ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சரி மார்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா ரொம்ப நாளாக ஏக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா மார்ஸ் ரொம்ப லாங்கில் இருக்குது. ஸோ பக்கத்தில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலா இருக்குது. ஸோ நிலாவில் நம்ம ஃபஸ்ட்டு போய் இறங்கிட்டு அங்கே ஒரு பேஸஸ் நம்ம கெட்ட ஆரம்பித்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கெட்ட ஆரம்பிச்சோன்னா அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கேருந்து நம்ம அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு கிரகத்தில் வாழ்கிறது எப்படின்னு நம்ம ட்ரைனிங் எடுத்தோம்னா கூடிய சீக்கிரமாகவே மாஸ் இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு சர்வே ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ட்ரைனிங் செக்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனுஷங்க வாழ்றது மட்டும் இல்லை, ட்ரைனிங் எடுத்து திரும்ப மார்ஸுக்கு வர போகிறாங்க. கேட்கவும் ஒரு நல்லா தான் இருக்குது. என்ன தான் மார்ஸுக்கு நிலவுலையும் இருக்குது, பார்க்கணும்ல எல்லாருக்கும். எனக்கும் பார்க்கணும் ஏலியன்ஸ் இருக்கா இல்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மிஷன் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா இவங்க வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போயிட்டு இதை கூடி சீக்கிரமாக நிறைய பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். கூடிய சீக்கிரமாக இன்னும் பல வருஷங்களாகவும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவும் சீனாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே சரி டஃப்பான ஒரு காம்படிஷன். ஏன்னா அமெரிக்கா வந்துட்டு ஸ்பேஸில் நாங்கள் தான் டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், சீனா வந்துட்டு நாங்கள் தான் டாப்பு. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது இல்லாமல் மோதிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நாசாவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர். ஏன்னா சீனாவும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நாசா வந்துட்டு கூடிய சீக்கிரமாகவே அவங்களுடைய டார்கெட்டு இல்லை அவங்களுடைய இலக்கு வந்துட்டு சவுத் போலில் இப்போ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னு சொல்கிறத சீக்கிரமாக பண்ணணும். இல்லைன்னா சீனா வந்து முந்திப்பாங்க. சரி, இந்தியா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு சைலண்டாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்துட்டு இப்போது ரொம்ப அமௌண்ட்டு காசு செலவு பண்ணி மூணுக்கு போயிட்டு அப்படிலாம் பண்ணுற ஆள்கள் இல்லை. இவங்க வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. எப்படின்னா டைம் எடுத்துக்கும். இந்தியாவுக்கு வந்துட்டு சில விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணுறது டைம் எடுத்துக்கும். ஆனால் அவங்க செலவு பண்ணுறதுல கம்மியான அமௌண்ட்டு பட்ஜெட் நம்ம செலவு பண்ணி சூப்பராக போயிட்டு வந்துடலாம். அவங்க எல்லாத்தையும் காசெல்லாம் செலவு பண்ணி போகிறாங்க. நம்ம கம்மி பட்ஜெட்டில் பெர்ஃபெக்டான ஒரு டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ் எல்லா அறிவெல்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக போயிட்டு வந்துடும். ஸோ இந்தியா வந்துட்டு இந்த இடத்துல அமைதியாக தான் இருக்காங்க. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது கூடிய சீக்கிரமாக. ஏன்னா அவங்களுக்கு டைம் மட்டும்தான் தேவையே தவிர மற்றபடி நாலேஜ் அது எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்தியாவோட நிலைப்பாடும் நம்ம கூடிய சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஹியூமன்ஸை டேரெக்டாக அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஹியூமன்ஸை ஃபஸ்ட் அனுப்புனா அந்த இடத்துல சேஃப் இருக்குமா இல்லை அந்த சுற்றுச்சூழலோட நிலைப்பாடு என்ன இதெல்லாம் தெரியாமல் யாரையுமே அனுப்ப முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க, லைக் ரோபோட்ஸ் அனுப்புவாங்க, கார்கோ வெஹிக்கிள்ஸ் அனுப்புவாங்க, கார் மாதிரி சின்ன ரோபோட்டுக்கு இதெல்லாம் அனுப்புவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கார்கோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லோடு அங்கே போகிற என்ன சொல்கிறது லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இல்லை அந்த இடத்துல இருக்க மேப்பு ட்ரோன்ஸை வச்சு மேப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ ரோபோட் வச்சு சிச்சுவேஷன்ஸ் என்ன அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரோன்ஸ், ரோபோட்ஸ், கார்கோஸ், கார்ஸ், இந்த மாதிரி ரோபோட்டிக் கார்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் அனுப்புவாங்க அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இதில் வந்துட்டு ஜெஃப் பெசோஸும் இருக்கார். ஜெஃப் பெசோஸ் எதுக்கு இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட ஒரு பார்ட்னர் இருக்கிறோம். ஸோ நாசாக்கு இவர் எப்படி பார்ட்னர், நாசாங்கிறது ஒரு கவர்மெண்டால் கிரியேட் பண்ணப்பட்டாலும் இதில் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏன்னா சில திங்ஸ் எல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ப்ளூ ஒரிஜின் ஜெஃப் பெசோஸ் அவரோட கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணுறது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்பேஸ்லேருந்து நிலவுக்கு வந்து திங்ஸ் கொண்டு போகிறது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ட்ரோன்ஸ் எல்லாம் அங்கே போகணும், ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ் லைக் ரோபோட் கார்ஸ், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இங்கே போகணும்ல, அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் டெலிவரி மாதிரி ஒருத்தர் வேணும். சரியா? ஸோ இவர் என்ன பண்ணுறோன்னா ஜெஃப் பெசோஸோட கம்பெனி அந்த ப்ளூ ஒரிஜின் என்ன பண்ணுதுன்னா இவங்க வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேஸ்லேருந்து நம்ம திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதுதான் இவரோட இந்த கம்பெனியோட வேலை. ஸோ இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெரிய கம்பெனி. இதுலேருந்து சின்ன சின்ன நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோபோட்டிக்கா இருக்காங்க, கம்பெனி இருக்குது. ஸோ இன்டிடியூவ் மிஷின்ஸ் அந்த கம்பெனி இருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனி என்ன பெருசாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு க்ரீன் ஒரிஜின், ப்ளூ ஒரிஜின் பார்த்தோங்க. அது வந்துட்டு பெரிய பெரிய கிராஃப்ட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம். இவங்க வந்துட்டு சின்ன சைஸில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கிராஃப் வரைகிறது, ஓகே, இந்த எடுத்த கிராஃப் வரைகிறது, கம்யூனிகேஷன், ட்ராக்கிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணில் வந்துட்டு எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க. அங்கே எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் மூணில் இறக்கி வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு சும்மா இருக்க முடியும்? கரண்ட் வேணும்ல, யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கரண்ட் வேணும். நீங்கள் இருந்தால அங்கே ரோபோட் யூஸ் பண்ண கரண்ட் வேணும், கார் யூஸ் பண்ணால் அங்கே பெட்ரோல் பம்பெல்லாம் இல்லை. ஸோ கரண்ட் முக்கியமாக தேவை. ஸோ இந்த கரண்ட்டை எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வழி வச்சுருக்காங்க. ஒன்று சோலார் சிஸ்டம். ஸோ இங்கேருந்து சோலார் சிஸ்டத்தை அங்கே அரேஞ்ச் பண்ணி அந்த சன்லைட்டு படுற இடத்துல, சன்லைட்டே படுற இடத்துல தானே போய் இறங்குறாங்க. அங்கேருந்து எப்படி சோலார் பேனல் வச்சு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா இருக்கும். பட் கரண்ட் எப்படி எடுக்கிறதுனா இதுதான் ஒரு ஐடியாவாக அவங்க சொல்கிறாங்க. சோலார் பேனல் வச்சு எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு எப்படின்னா ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ், இப்போ வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ வந்துட்டு ஒரு மாலிகுல் மாதிரி வச்சு ஒரு ரோபோட் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஜஸ்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்துட்டு ஹீட்டு மாலிகுல்ஸ் வந்து ஆட்டம்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது ஹீட்டை ப்ரொவைட் பண்ணும். அந்த ஹீட்டில் வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வேஸ் இருக்குது, 2 வழி வச்சுருக்காங்க. இது மூலமாக அவங்க கரண்ட் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரோபோட்டுக்கெல்லாம் சின்ன சின்ன சார்ஜஸ், கம்ப்யூட்டர்ஸ்க்கு சார்ஜஸ் வேணும்னா இதை பற்றி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சவுத்து போலில் தான் லேண்ட் பண்ண போகிறாங்க. ரஹீம், சவுத்து போல் அப்படி என்ன தான் இருக்குது? ஏன் சும்மா சவுத்து போல்னு சொல்லிட்டு இருக்கேன். சவுத்து போலில் லைட்டுலாம் நான் இப்போ சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், சன்லைட் அதிகமாக வராது. ஸோ சன்லைட் அதிகமாக வராதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்துட்டு தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணீர் எப்படி இருக்கும்? அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னா ஃப்ரீஸ் ஆகிட்டு தண்ணீர் இருக்கும். ஸோ தண்ணீர் இருந்தால் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் இருந்தால் உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்வே ஆகலாம். இப்போ நீங்களே பாருங்கள், யாரும் பாலைவனத்தில் கொண்டு போயிட்டு வீடு கட்ட மாட்டாங்க. கரெக்டாக வந்துட்டு எங்கே தண்ணி இருக்கும் அங்கே தான் வீடு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சவுத் போலில் மோஸ்ட்லி தண்ணி ஃப்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த தண்ணீரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். யூட்டிலைஸ்னால் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு செப்பரேட் பண்ணி ஃபியூவல்ஸ் உருவாக்கலாம். அதுலேருந்து பெட்ரோல்ஸ், ஃபியூவல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி உருவாக்கலாம். ஆக்சிஜனை உருவாக்கலாம். ஸோ தேவையான வாட்டர் சப்ளை எடுத்துக்கலாம். நம்ம அங்கே சர்வே ஆகிறதுக்கு இல்லை அங்கே வாழ்கிறவங்களுக்கு தேவையான வாட்டர் சப்ளை கூட எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த சவுத் போலில். முக்கியமாக எதுக்கு கேட்டிங்களா சவுத் போல்? ஸோ இதுதான் அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த சவுத் போலில். ஸோ இது தொடர்ந்து வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே சேஃபாக ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போகணும். எல்லா திங்ஸையும், கிராஃப்ட்ஸ் இருக்கட்டும், ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேஃபாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஹியூமன்ஸ், அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் விட மாட்டாங்க. ஆஸ்ட்ரோனட்டு ஹியூமன்ஸ் தான். பட் வந்துட்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆனவங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட் அங்கே போக சொல்லி, ஸோ அவங்கள அங்கே வச்சுட்டு அவங்க கிட்ட ட்ரெயினிங் கொடுத்து எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு எப்படி அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் 3க்கு அப்புறம் மார்ஸில் வந்துட்டு இதே ப்ராஜெக்டை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ட்ரைனிங் செக்ஷனை தான் இதை பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.